ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை இந்த வீடியோவில் காணலாம். சைவ நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் சேரநாடு செல்லும் வழியில் திருப்புட்குழியூர் என்னும் அவினாசி சாலைகளில் நடந்தபோது எதிராக உள்ள 2 இல்லங்களிலிருந்து ஒரு இல்லத்திலிருந்து மங்கள ஒளியும் ஒரு இல்லத்திலிருந்து அழுகை ஒளியும் கேட்டது கண்டு திகைப்புற்றார். அங்கிருந்தவர்களிடம் வினவிய போது 2 இல்லங்களிலும் சமவயதுள்ள 2 சிறுவர்கள் இருந்ததாகவும், அவர்கள் குளக்கரைக்கு குளிக்கச் சென்றபோது முதலை ஒரு சிறுவனை விழுங்கிவிட்டதாகவும், உயிருடன் இருக்கும் சிறுவனுக்கு உபநயனம் என்னும் பூணூல் கல்யாணம் நடப்பதாகவும், மகனை இழந்த பெற்றோர் தங்கள் புதல்வனுக்கு தாங்களும் இதுபோல் செய்ய இயலவில்லையே என்று வருந்தி அழுவதாகவும் தெரிவித்தனர். இது கண்டு வருத்தமுற்ற சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுக்கு அருள் புரிய திருவுளம் கொண்டார். அவர்களையும் குளக்கரைக்கு அழைத்துச் சென்று தேவாரம் பாடினார். கரைக்கால் முதலையே பிள்ளையை தரச்சொல்லு காலனையே என்ற வரியை பாடியதும் தண்ணீர் இல்லாத அந்த குளத்தில் தண்ணீர் வந்தது. முதலையும் வந்து 3 ஆண்டு வளர்ச்சியுள்ள சிறுவனை தந்தது. இப்படி ஒரு அற்புதம் நடந்த தலம் இது. இங்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தனி கோவிலும். இதுவா அவினாசி இவ்வாறே நல்லாறு, இது திருப்புட்குழியூர், இதுவோதான் 3 ஆண்டு செல்லும் முதல்வனை முதலைவாய் பிள்ளைதனை வாவென என்று அழைத்த மண் என்று பாடினார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை நமது இல்லத்தில் இருந்தபடியே நாமும் காணலாம் வாங்க. எல்லாரும் கோயிலுக்குள்ள வந்து போகணும். அதனால தயவு செஞ்சு கூட்ட நெருக்கலை ஏற்படுத்தாம அந்த தரிசனம் பண்ணிட்டு வெளியில போயிட்டே இருக்கு. எல்லாரும் கோயிலுக்குள்ள வந்து போகணும். தயவு செஞ்சு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து
கொஞ்சம் இறக்கிடுங்க அண்ணன். இந்த பாருங்க இன்னும் அம்பிகையினுடைய விமானத்திலும் தீபாராதனை காட்டப்படுகிறது. அம்பிகையினுடைய விமானத்திலும் தீபாராதனை காட்டப்படுகிறது. முருகனுடைய விமானத்திலும் தீபாராதனை காட்டப்படுகிறது. வீரவேல் முருகனுக்கு முருகப்பெருமானுடைய பேரருள் பெருங்கருணையும் கருணாம்பிகை தாயாருடைய கருணையும் எல்லோருக்கும் பரிபூரணமாக துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். நமோ வயம் வை பிரவணாய குருமஹே கங்கா மகா நிறைவருதி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி. கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசித்த அனைவருக்கும் அவிநாசி லிங்கேஸ்வரரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.